ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சுடிதார் பேண்ட்டு கால் எப்படி டிசைன் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பேண்ட்டோட நீளம் போக மீதி இருக்கிற துணியை நம்ம மடக்கி தைப்போம். இந்த மடக்கி தைக்கிற துணியோட அளவு 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம பேண்ட்டோட நீளம் போக மீதி இருக்கிற துணியை அளவு வச்சு 1.5 இன்ச்சு மடக்கிடணும். மடக்கி மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் கரெக்டாக நம்ம போடணும். பாருங்கள், அந்த பேண்ட் துணிக்கு மேலே மடக்கி அந்த மடக்கின எட்ஜு போல்டிங்கில் ஒரு தையல் போடணும். போட்ட பிறகு அளவு நம்ம குறிச்சிக்கிடலாம். 2 இன்ச்சு 2 இன்ச்சு அளவு குறிச்சிக்கிடணும். குறிக்கும்போது அந்த பேண்டோட மடக்கின பகுதியிலையும் அதுக்கனோட ஆப்போசிட் பகுதியிலையும் நம்ம 2 இன்ச்சு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். பாருங்கள், நீட்டாக ஸ்கேலை வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம அளவு வைக்கிறதுக்கெல்லாம் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இந்த ஸ்கேல் எனக்கு ரொம்ப அளக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம ஒரு பக்கம் அளவு மார்க் பண்ணதை வச்சு லைட்டாக மார்க்கர் படும்படியாக பஞ்சிங் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டால் போதும். 2 பக்கமாக நமக்கு 2 கால்லையும் பதிவாயிற்று. அடுத்ததாக நம்ம இதை எந்த மெத்தடில் தைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கால் பகுதியில் 2 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பகுதியிலேருந்து நம்ம தைக்க தொடங்குவோம். இந்த பேண்டோட உள்பகுதியிலே தான் நம்ம ஃபஸ்ட்டு தைக்கணும். பாருங்கள், மெயின் பகுதி அந்த மிஷின் போர்டோடு இருக்குது. உள்பகுதியில் ஃபஸ்ட்டு கோடு 2 இன்ச்சு மார்க் பண்ண கோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 2 இன்ச்சு கேப்லேருந்து எதிர்பக்கம் நம்ம கொண்டு வரணும். கொண்டு வரும்போது அந்த தையல் நேராக ஸ்ட்ரைட்டாக நம்ம தைக்கணும். பாருங்கள், ஊசியை குத்தி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த துணியை திருப்பி எடுக்கணும். ஒரு 2 இன்ச்சு கேப்லேருந்து தொடங்கி அடுத்ததாக ஆப்போசிட் பகுதிக்கு கொண்டு வரணும். நம்ம கொண்டு வரும்போது பாருங்கள், நம்ம எந்த இடத்துல தொடங்கினமோ அந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது, அடுத்த 2 இன்ச்சுக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டாக தைச்சி கொண்டு வரும்போது இந்த கால் எட்ஜோட சென்டர் பகுதியில் ஒரு டைமண்ட் ஷேப்பு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம தைக்கிறது நேர் தையல் தான், ஆனால் அதை ஸ்டாப் பண்ணி இந்த ட்ராக்கை திருப்பி நம்ம தைக்கிறதுனால அந்த தையல் ஸ்டிச்சிங் நீட்டாக இருக்குது. அடுத்ததாக இந்த காலோட எட்ஜ்லேயும் ஒரு சிங்கிள் தையல் ஓரத்தில் தைச்சா போதும். பாருங்கள், இந்த டிசைன் சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் தைக்கிறதுக்கு நம்ம கேன்வாஸ் எதுவுமே ஜாயின் பண்ணலை, சாதா நார்மலாக தான் தைச்சிருக்கோம். பாருங்கள், நீட்டாக டர்ன் பண்ணி எடுங்க. நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலோட டிசைன் பகுதியில் நல்லாயிருக்கும். இது எல்லா பேண்ட்டுக்குமே நம்ம தைக்கலாம். இது ஆனால் யூனிஃபார்ம் பேண்ட்டு தான், ஆனாலும் இருக்கட்டும் அப்படின்னு இந்த மாடல் தைச்சி கேட்டதுனால நான் தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது நம்ம பட்டியாலா பேண்ட்டுக்கு இந்த மாடல் தைக்கலாம். நிறைய மாடல் பேண்ட்டுக்கு எந்த மாடலுக்குனாலும் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எந்த மாடலும் தைக்கலாம். பாருங்கள், ஆனால் நம்ம கை தான் இல்லை, ட்ராக் அதிலே தான் இருக்குது. நம்ம கை தான் அதை டர்ன் பண்ணி அந்த ஊசிக்கு நேர் நம்ம கொடுத்து தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த காலுக்கும் இப்போவும் தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த காலில் டிசைன் வச்சு நம்ம தைச்ச பிறகு அந்த காலில் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கதே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் இதே மாதிரி தைச்சிருக்கிறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் தைச்சி முடித்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த கால் நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி யாருக்காவது தைச்சி கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். நம்ம இப்போது இந்த பேண்டோட கால் பகுதியை ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் கடைசி தையலாக இருக்கும். ஜாயின் பண்ணுறதோட நமக்கு இந்த பேண்டில் ஸ்டிச்சிங் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். கரெக்டான அளவு தையலை பார்த்து நம்ம மார்க் பண்ணி எந்த அளவு காலோட ஹீல் சுற்றளவுக்கு தேவையோ அந்த அளவு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி தான் தைக்கணும். பாருங்கள், இப்போ நீட்டாக மார்க் பண்ண இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்ட பிறகு ஓவர்லாக் நம்ம அடிக்காததுனால ஒரு ரிவல்ஸிங் அடி ஃபுல்லுமே ரிவல்ஸ் பண்ணி அடித்து விட்டால் போதும். பிரிஞ்சு எல்லாம் வராது. யூனிஃபார்முங்கும்போது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேண்ட்டுக்கு நூல் பிரிஞ்சு வரும், தையல் விடும்,
அதனால தான் நம்ம வந்து இதில் ஒரு அடிக்கு பதிலாக கூட 2 அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரிவர்ஸ் அடித்து விட்டால் போதும், எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பேண்ட்டுக்கு வராது. பிரிஞ்சு வந்துடும், கிழிஞ்சு வந்துடும், அந்த பிரச்சனை எதுவுமே வராது. பாருங்கள், டிசைனிங் பேண்ட்டு தைச்சி முடிச்சாச்சு. மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.